அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. கிறிஸ்துமஸ் என்பது உலகம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி இந்த நாள் கொண்டாடப்பட்டாலும் இயேசுவின் உண்மையான பிறந்த தேதி வேதத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆரம்ப கால கிறிஸ்துவர்கள் அவரது பிறப்பை கொண்டாடாததற்கான முக்கிய காரணமும் இதுவே. காலப்போக்கில் கிறிஸ்தவம் விரிவடைந்த போது இயேசுவின் பிறப்பை நினைவு கூற ஒரு குறிப்பிட்ட நாள் தேவைப்பட்டது. இதற்காக கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் டிசம்பர் 25ஆம் தேதியை அதிகாரப்பூர்வமாக கிறிஸ்துமஸ் நாளாக அறிவித்தார். இந்த தேதி தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம், அந்நேரத்தில் ரோமில் பெரிய புறமத பண்டிகைகள் நடைபெற்றன. அதில் ஒன்று சாட்டர்னேலியா என்ற பண்டிகையில் மக்கள் வீடுகளை அலங்கரித்து பரிசுகள் வழங்கி விருந்துகளை பரிமாறுவர். அதேபோல் டிசம்பர் 25 அன்று கொண்டாடப்பட்ட சோல் இன்விக்டஸ், அதாவது அஜேய சூரியன் என்ற சூரிய பண்டிகை குளிர்காலத்தில் இருள் குறைந்து ஒளி அதிகரிக்கும் நாளை குறித்தது. கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகைகளுக்கு ஒரு புதிய ஆன்மீக அர்த்தம் கொடுத்து இயேசுவை உலகின் ஒளி என்று கருதி இந்த நாளை ஏற்றுக்கொண்டனர். இதனால் டிசம்பர் 25ஆம் தேதியே கிறிஸ்துமஸ் நாளாக நிலைநிறுத்தப்பட்டது. கிறிஸ்துமஸின் மையத்தில் இயேசுவின் பிறப்பே இருக்கிறது. இயேசு பெத்லகேம் நகரில் ஏரோது ராஜாவின் ஆட்சி காலத்தில் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தார். அவரது பிறப்புடன் இணைந்த தூதர்களின் அறிவிப்பு, மெய்ப்பர்களின் வருகை, கிழக்கு தேச ஞானிகளின் பயணம் போன்ற நிகழ்வுகள் கிறிஸ்துமஸின் பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரமாக இருந்து வருகிறது. இயேசுவின் பிறப்புடன் இணைந்த இந்த நிகழ்வுகள் கதைகளாகவும் பாடல்களாகவும் மற்றும் மரபுகளாகவும் வளர்ந்து உலகம் முழுவதும் பரவின. காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் ஒரு மத பண்டிகையை தாண்டி பல கலாச்சாரங்களை நிறைமூட்டத்துடன் வளர்ந்தது. மக்கள் வீடுகளை அலங்கரிப்பது, பரிசுகள் பரிமாறிப்பது போன்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சி மற்றும் பேரன்பின் அடையாளங்களாக திகழ்கிறது. உலகம் எவ்வளவு மாறினாலும், மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் கிறிஸ்துமஸின் முக்கியமான நோக்கம் அன்பை பகிர்வதும், அமைதியை பரப்புவதும் மற்றும் மனிதநேயத்தை உயர்த்துவதும் தான். இன்று கிறிஸ்துமஸ் உலகில் எந்த நாட்டிலும் கொண்டாடப்பட்டாலும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக திகழ்கிறது. ஹாப்பி கிறிஸ்துமஸ். மொத்தம் 66 புத்தகங்கள் உள்ளன. அவையாவனை: பழைய ஏற்பாடு, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரோமியா, புலம்பல், எசைக்கேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு: மத்தேயு, மார்க், லூக்கா, அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்துகிற விசேஷம். Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. New Testament: Matthew, Mark, Luke, John, the Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. பெயர்கள்: மத்தேயு, அந்திரா, யாக்கோபு, யோவான், மத்தேயு,
சிமியோன், ததேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, யூதா. Add Jesus to all. Verses 1 to 3. Praise the Lord, all his servants who serve the temple at night. Verses 2. Lift your hands to the temple and praise the Lord. Verses 3. May the Lord who made heaven and earth bless you from there. I thank you. Happy Christmas. குட்டிகளும் தாழ்ச்சி என்று கடுமையாக கல்பம் கத்தரே கேடுவதற்கும் நாம் குறியப்படுவது. ஆமென். Luke chapter 2 verse 10 to 12. And the angel said to them, Fear not, for behold, I bring you good news of great joy that will be for all the people. For unto you is born this day, the city of David, a Savior. And you will find a baby wrapped with swaddling clothes and lying in a manger. உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 121 சங்கீதம் 7. Thank you. 17 verses 1 and 2. Praise the Lord, all you nations. Praise Him, all you people. His love for us is strong and hard. Faithfulness forever. என்னை அன்று உனக்கு வேறு தேவனால் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தேயர்களும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை ஈடுவே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனப்பனவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நிச்சயாதிருப்பாயாக. உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதுமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. 16 28-32 வரை. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். 2ஆம் அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாகிய பிறந்திருக்கிறார் என்று அவர் கிழக்கிலிருந்து அவர் நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். 10-11 வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். 1-16 வரை. உன்னதமானவரை மனதிலிருப்பவர் சர்வவல்லவரை நிழலில் தங்குவான். கர்த்தரை நோக்கி நீங்கள் நடக்கிறவன் கோட்டையின் தேவன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேறுடைய கண்களுக்கும் பாலகும் கொடுமைக்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டத்தை துணி அடைக்கலம் புரிவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமாய் இருக்கும். இரவில் உணவும் தங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் தொழிலுக்கும் மதத்தில் பழகும் சங்கரத்துக்கும் நீ பயந்ததே இருக்காய். உன் பக்கத்தில் 6 பொருந்தும் வலது புறத்தில் 14 தெரிந்தாலும் அது நுழைந்தாது. உன் கண்களை மாத்திரம் அதை பார்த்து துர்மக்கள் ஒரு கடனை காண்பார். என் கடைக்குளமாக இருக்கிற உன்னதமான கத்திரமுக்கு தாவரமை கொண்டார். ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதையும் கூட அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூரங்களை கதறிடுவார். உன் பாதம் கல்லில் எதிராக படிக்க அவர் தம் கைகளால் எண்ணி கொண்டு போவார்.
சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வானசிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவார். அவனை நிலத்தில் வாழ்ந்திருக்கபடினால் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கபடினால் அவனை வேண்டிய இடத்தில் வைப்பேன். அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தி அளிப்பேன், நட்சத்திரம் அவனுக்கு காமிப்பேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35-38 வரை. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இன்னதாலியாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மகடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். Praise the Lord. Happy Christmas to all. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்பெஷல் டேல நானும் என்னோட ஃப்ரெண்ட் பிரிசிலாவும் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஆமா வெரோனிகா, இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல நம்ம சர்ச்ல ஒரு பைபிள் குவிஸ் காம்படிஷன் நடக்க போகுது. இந்த பைபிள் குவிஸ் காம்படிஷனுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாது. யங் டு ஓல்டு வரைக்கும் எல்லாருமே இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஆன்சர் சொல்றவங்களுக்கு உடனே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்போ நம்ம இந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி விளையாடணும் எல்லாத்தையும் நம்மளோட ஸ்டாலின் அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த கேம் ஒரு சிங்கிள் ஷாட்லயே முடியாது. ஒரு ஐஸ் பிரேக்கரா நம்ம ஒரு ப்ரோக்ராம்க்கு நடுவுலயும் நாங்க 3 to 4 क्वेश्चंस அந்த மாதிரி வந்து கேட்போம். ஓகேவா? இப்போ நம்ம உண்மையான குவிஸ் ஆரம்பிக்க போறோம். இந்த क्वेश्चन எல்லாமே 4 நற்செய்தி நூல்கள்ல இருந்தா கேட்கப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க், லூக், ஜான்ல இருந்தா. சோ நீங்க பைபிள் பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அங்க குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரிசிலா கேட்பான். ரெடியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மரங்களின் வேர் அருகே என்ன இருந்தது? மரங்களின் வேர் அருகே என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து சொல்லலாம். எல்லாரும் சர்ச் பண்ணுங்க பைபிள் எடுத்து. மரங்களின் வேர் அருகே என்ன இருந்தது? ஆன்சர் தெரிஞ்சவங்க முன்னாடி வந்து சொல்லலாம். கரெக்டான ஆன்சர். எல்லாரும் கை தட்டுங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மத்தேயு 3:10. எல்லாம் கை தட்டுங்க. கை தட்டுங்க. இரண்டாவது क्वेश्चन, புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? மத்தேயு 2:17. புலம்பலும் அழுகையும் மிகுந்த தொக்க கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார்? திமிர்வாதக்காரனை பார்த்து மத்தேயு 9:2. வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.
அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த கானானை கையளித்தாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஓ தன்னான தானே 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 ஓ தன்னானே தானே தானே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20-22 வசனம். அப்பொழுது 12 வருடமாய் பெரும் பாடுகளுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டேன். அவர் பின்னே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே இடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொத்தமானாள். இதுவே இயேசுவின் புதுமை. காற்றை கடலை அதட்டினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23-27. இயேசு படகில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இதுவே இயேசு செய்த புதுமை. வாலிபன் யோவான் 11, 14, 17, 43, 44 வசனங்கள். மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் மூவரும் பெத்தேல் என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் லாசருக்கு வியாதி வந்தது. அந்த வியாதி குணமாகாமல் லாசரு மரித்து போனான். அவன் மரித்து 4 நாள் கழித்து இயேசு அந்த ஊருக்கு வந்தார். இயேசுவே, நீங்கள் இங்கே இருந்தீர்களானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுதார். அவன் வைத்த இடத்துக்கு சென்றார். அந்த இடத்தில் சென்றபோது மார்த்தாள் போய் சொன்னார், இயேசுவே, லாசரை வைத்து 4 நாள் ஆயிற்று. இப்ப கல்லறை திறந்த நாட்டம் நாளும் என்றார். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தார், தேவனோட மகிமை காண்பா என்று சொன்னார். இயேசு கல்லறை திறக்க சொன்னார். கல்லறை திறந்து கட்டையை விட்டு லாசரை வேண்டு வெளியே வந்து சொன்னார். மனித லாசரை வெளியே வந்தான். இதுதான் இயேசு செய்த புதுமை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க்கு 5:25, 29, 34. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் துன்பப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் மிகவும் வருத்தப்பட்டிருந்த போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை அகிலும் தொட்டால் போதும் என்று சொல்லி அவருடைய ஜனக்கூட்டத்துக்குள்ளே நுழைந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அப்பொழுது அவளுடைய சரீரத்தில் உத்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். இதை குறித்து ஆவியானவர் 3 அதிகாரத்தில் உணர்ந்திருக்கிறார். முதலாவது, மார்க்கில் இதை பற்றி அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும் என்று சொல்றாரு. மத்தேயுல அவருடைய வஸ்திரத்தை நான் தொடவும், லூக்கால சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, டைரக்டா போய் தொடுறாரு. இதுவே இயேசு செஞ்ச அற்புதம். 5ஆம் அதிகாரம் 4-6 வசனம்.
அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சிவனை நோக்கி கூப்பிட்டு அடத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறோம் என்றார்கள். அதன்படி அவர்கள் செய்து தங்கள் வலைக்கு தக்க மீன்களை பிடித்தார்கள். கானா ஊரின் கல்யாணத்துக்கு யோவான் 2:7-10. இயேசு வேலைக்காரனை நோக்கி, ஜாடியை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களோ அவைகளை நிரப்பினார்கள். அவர்கள், இயேசு பண்டை விசாரிக்கும் காரியங்களை கொண்டு போங்கள் என்றார். அவர்களோ அவைகளை அவனின் இடத்தில் கொண்டு போனார்கள். அப்போது திராட்சரசமான தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்தான். எந்த மனுஷனும் முன்பு திராட்சரசத்தை கொடுத்து பின்பு ருசி இல்லாத திராட்சரசத்தை கொடுப்பார். ஆனால் நீரோ இதுவரைக்கும் ருசியை திராட்சரசத்தை வைத்திருக்கிறீரே என்றார். இப்போ இயேசு செய்த புதுமைகள். ஆமென். லூக்கா 17:12-16 வரை. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்திருந்தார். அப்பொழுது 10 குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் அவரிடம் வந்து, இயேசு ஐயரே, எங்களிடம் இருக்கும் என்று சொன்னார்கள். அவர் அதை கேட்டு அவர்களை ஆசாரியரிடம் கொண்டு போய் காட்ட சொன்னார். அவரும் அதை கேட்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் போகும் வழியிலே குணமானார்கள். தன் ஆரோக்கியமானதன் ஒருவரை கண்டு ஓடி வந்து தன் முகத்திலேயே அவர் பாத தரிக்க வேண்டி ஜெபம் பண்ணார். இதுவே இயேசு செய்த பொறுமை. பிறவிக்குருடன் யோவான் 9:1-7. இயேசு அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாய் இருந்த ஒரு மனுஷனை கண்டார். அதை கண்ட அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல என்றார். ஆண்டவருடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படுத்தும் பொருட்டு அவன் இப்படியாக பிறந்தார் என்றார். இவைகளை சொல்லி, நான் இந்த உலகத்திற்கு இருக்கும் மட்டும் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருப்பேன் என்றார். பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார். இவைகளை சொல்லி இயேசு தரையில் துப்பி உமிழ்நீரால் சேருண்டாக்கி அதை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவோம் என்ற குளத்தில் கழுவு என்றார். சீலோவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். இதுவே இயேசு செய்த புதுமை. ஆமென். ராஜாவின் மகன் யோவான் 4:47-50-52 வசனங்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயுவுக்கு வந்தபோது அதை அறிந்த மனிதர் ஒருவன் அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு அவரை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போகையில் அவனுடைய ஊழியக்காரர் ஒருவன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்தான் என்று அறிவித்தார்கள். அப்போது அவனுக்கு எந்த மணி நேரத்தில் குணமாயிற்று என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவனை ஜுரம் விட்டது என்று சொன்னார்கள். இதுவே இயேசு செய்த புதுமைகள். நன்றி. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ.
நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலுயா 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 அல்லேலுயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. அவரை உயர்த்துவதுதான் நோக்கம். Yes Lord, the purpose of my life is to worship you, Father. We lift your name, O Lord. We worship you, Father God. Amen. கடவுள் சீக்கிரம் பண்ணிருப்பார், கவலைப்படாதே. மந்திரியாரே, ஒருவன் ராஜா கண் திறப்பான் என்று சொல்கிறான், மற்றொருவன் கர்த்தர் கண் திறப்பான் என்று சொல்கிறான். இதில் எது சரி மந்திரியாரே? இதில் என்ன சந்தேகம்? கர்த்தர் கண் திறப்பார் என்பதே சரி. அப்படியா? அதையும் சோதித்து பார்க்கிறோம். நாளை காலை ராஜா கண் திறப்பார் என்று சொல்லி அவனை அரண்மனைக்கு அழைத்து வா. உத்தரவு மகாராஜ். சொல்லுங்க ஐயா. ராஜா உங்களை அழைத்து வரங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். இந்த பூசணியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி மகாராஜா. ராஜா ஏன் உங்களை கூப்பிட்டாரு? ஏன் இந்த பூசணியை வாங்கி வந்தீங்க? திடீர்னு என்னை கூப்பிட்டு அந்த பூசணியை அவன் அன்பளிப்பா வச்சுக்கோன்னு சொன்னாரு. இதை எடுத்துன்னு போய் உள்ள வை, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. வீரா, நீ இங்கே விளையாடிட்டு இரு, அக்கா போய் இந்த பூசணியை வித்துட்டு வரேன். சரிக்கா. அண்ணா, இந்த பூசணியை வைத்துட்டு எனக்கு காசு கொடுங்க, வீட்டில் ஒரே கஷ்டம். 20 ரூபாய் தான் கொடுப்பேன். சரிங்கண்ணா. இன்னும் இவள் பூசணியை விற்று விட்டாள். பார்ப்போம் மகாராஜா. அண்ணா, இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ? தக்காளி 10 ரூபாய், வெங்காயம் 20 ரூபாய். அட, இந்த பூசணிக்காய் நல்லா இருக்கு, இது எவ்வளோ? 25 ரூபாய் அம்மா. சேர்த்தாங்க. இந்தாங்கண்ணா. இன்னும் இவள் பூசணியை வாங்கிவிட்டாள். அண்ணா, இந்த பூசணிக்காய் வெட்டிட்டாங்கண்ணா. தேவி, இங்க வந்து பாரு.
ஒரே தங்க காசாக இருக்கிறது. கடவுள் நம் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி விட்டார். இதை வைத்து நம் வீட்டை சரி செய்யலாம். ஏசப்பாக்கு நன்றி. மந்திரியாரே, நீங்கள் கூறியதுதான் சரி. நம் அனைவரும் கர்த்தரையே நம்பியிருப்பதுதான் சரி. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைதான் அவர் நம் மீது கொண்டுள்ள கிருபைக்கு காரணம். நம் இன்று ஜீவனோடு இருப்பது. ஆம் ராஜா, மனிதனை நம்புவது நிச்சயம் ஒரு நாள் நம்மை ஏமாற்றிவிடும். ஆனால் தேவனை நம்பினால் ஒரு நாளும் வீண் போகாது. அவர்தான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருந்து இருப்பவர். நமது கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துபவரும் அவரே. கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள்மிக பெற்ற மரி வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசி அருள் உம்மேல் உள்ளதே. அருள்மிக பெற்ற மரி வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசி அருள் உம்மேல் உள்ளதே. கன்னி மறியவள் அஞ்சி நின்றாரே. ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. கன்னி மறியவள் அஞ்சி நின்றாரே. ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவனின் மாறுவேல் பிறந்துள்ளார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவனின் மாறுவேல் பிறந்துள்ளார். கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை விட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை விட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். அவரே ராஜராஜன், அவரே தேவதேவன், அவரே இம்மானுவேல், அவரே எங்கள் மெசியா, எங்கள் மெசியா, எங்கள் மெசியா. கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு. தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் வம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு. தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் வம்சம் இவரு. பாட்டெல்லாம் ஒலிக்குதா, பாடெல்லாம் இனிக்குதா, ஊரெல்லாம் சொல்லிக்குதா, எங்கும் திருவிழா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு. தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் வம்சம் இவரு.
of deliverance. When the Lord brought us back to Jerusalem, it was like a dream. How we loved, how we sang for joy. Then the other nations said about us, He did great things for them. Indeed, He did great things for us. How happy we are. Lord, make us prosperous again, just like the rain bring water back to dry river beds. Let those who wept us sow their seed, gather the harvest with joy. Let those who wept us will come back singing for joy as they brought the harvest. Thank you. Happy. I wish you all a Merry Christmas. Oh,